ஐயா சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த வீடியோ, பழைய வீடியோ இப்போ யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு, எடுத்து பாருங்க. ஆமா, இவருக்கு கூடிய கூட்டத்தை விட 4 மடங்கு கூடிய இந்த கட்சி இருக்கா. இப்போ புதுசா கிளம்பி வந்திருக்கவருக்கு ஏதாவது முட்டு கொடுக்கணும், தூக்கி பிடிக்கணும், நீங்க தான் பில்டப் பண்ணி சொல்றீங்களே தவிர யாருன்னா உதாரணம் எம்ஜிஆர் நடிகர் அந்த கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்கலையா, அந்த மாதிரி இவரும் பிடிப்பார் எந்த அறிவாளின்னு சொன்னோம்னா அந்த அறிவாளிட்ட திருப்பி கேளுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனநாயக தலைவரும் எமர்ஜென்சி எதிர்த்தாங்களே, எம்ஜிஆர் ஏன் எதிர்க்கல? உங்கள் பாதங்கள் மழை நீர்லயே படல, நீங்க தமிழ்நாடு விவசாயிகள் பத்தி பேசுவீங்களா? யாருன்னா கட்சி ஆரம்பிங்க, ஜனநாயக மக்கள் ஏத்துக்கணும்ல. ஐயா சிவாஜி கணேசனை விட ஒரு டாப் நடிகர் அந்த உலகத்துல யாரா இருக்கிறாப் இல்லையா, அவராலையும் சமாளிக்க முடியல. இந்திரா காந்தி ஆதரவு, காமராஜருடைய சப்போர்ட்டு, மிகப்பெரிய பலம், நடிப்பு, ரசிகர் பட்டாலும் ஆனாவும் எம்ஜிஆர் ஆனாவும் அந்த எம்ஜிஆர் 80 நாடாளுமன்ற தேர்தல் மண்ண கவனம் தெரியுமா தெரியாதா? இங்க எப்படி கிரிக்கெட் மேட்ச்ல 1 ரன்ல ஜெயிச்சாலும் வெற்றி தான், 250 ரன்ல ஜெயிச்சாலும் எங்கள் வெற்றி மேல அந்த வெற்றியை வச்சு பேசிட்டு இருக்காங்க. உள்ள போய் பாருங்க, ரொம்ப கேவலமா இருக்கும். இப்போ மேம்போக்கா வரலாறு பார்த்துட்டு போறவங்களுக்கு அது ஹீரோவா தெரியும். வந்தார் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சாருன்னு. அமோக வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் 77 தேர்தல்ல. சரி, ஏன் 76 மாத்து அவர் எமர்ஜென்சி பத்தி வாயை தொடங்க? எல்லா வரலாற்று பிரிவு யார் யார் செஞ்சு எல்லாமே தெரியணும்ல, உங்களுக்கே தெரிஞ்சு நான் சொல்றேன். இலங்கை கட்சி தீவை திமுக தாரை பார்த்தது, இன்னி வரைக்கும் பாதி முட்டால் பேசிட்டு இருக்கான். இந்திரா காந்தி கொடுத்தது, இந்திரா காந்தி அன்பளிப்பா இலங்கை கொடுத்தாங்க. வேறு வேறு அரசியல் காரணங்கள், வெளியுறவு கொள்கை கலைஞரே கேட்காம கொடுத்தாங்க. திமுக எதிர்த்தது, ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு, தீர்மானம் நிறைவேற்றணும். சரி, கச்சத்தீவை இந்திரா காந்தி கொடுத்தாங்க, பழி எங்க மேல வந்தது, அடுத்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், மீட்டு இருக்கணும்ல, முடியல. அந்த கச்சத்தீவுக்கு அதிகாரப்பூர்வமான பட்டா எப்போ திரும்ப மாறுது? இப்போ இந்த அரசியல் களத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இது நாள் வரைக்கும் திமுகனா அதிமுக, அதிமுகனா திமுகன்னு இருந்த களம் இன்னைக்கு 2026 நோக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுமே நோக்கி பார்க்குது. காரணம் என்னன்னா, திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், புதிதாக பாஜக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான், இப்போ விஜயும் உள்ள வராரு. ஸோ 5 பெரும் கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதுல ஆட்சின்றது எப்படி அமையும், வாக்கு சதவீதம் அப்படின்றது வெறும் 25 30 இருந்தாலே அது ஆட்சி அமைக்க தகுதியானதாக இருக்கும்ன்ற பேச்சுக்கள் கூட வருது இல்லை. அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயா சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த வீடியோ, பழைய வீடியோ இப்போ யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு, எடுத்து பாருங்க. ஆமா, இவருக்கு கூடிய கூட்டத்தை விட 4 மடங்கு கூடியது இந்த கட்சி இருக்கா. இப்போ அவர் அரசியல் இருக்காரா? சொல்லுங்க, இருக்காரா? நம்ம ஐயா மறந்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா, பிரம்மாண்டமான கூட்டம். எனக்கு தெரிந்து ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக்கி எல்லா கிராமத்திலும் ஏதோ ஒரு பிறந்த நாளைக்கு ஏதோ ஒரு உதவி செய்தவர் ஐயா விஜயகாந்த். அவர் கட்சி ஆரம்பித்தார். முதல் தேர்தலில் அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். ஆனால் 10% ஓட்டு வாங்கினார். அடுத்த 3 தேர்தலில் கட்சி இப்போ எங்கே இருக்கு? நீங்கள் ஊடகங்கள் புதுசாக கிளம்பி வந்திருக்கவருக்கு ஏதாவது முட்டு கொடுக்கணும், தூக்கி பிடிக்கணும், நீங்கள் தான் பில்டப் பண்ணி சொல்கிறீங்களே தவிர தமிழ்நாடு ரொம்ப அவர் தவறுகள் ஏதும் கடைசியில் செஞ்சு பின்வாங்கலை. உடல்நிலை குறைவால தான் விஜயகாந்த் அவர்கள் பின்வாங்க. இப்போ அவர் வந்து தவறு செஞ்சா நான் சொல்லலையே, நான் சொல்ல வர்றது அவருடைய நடிகராக இருந்து நற்பணிகள் செய்தவரே தமிழ்நாட்டுல கரை சேர முடியலன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? எழுதி தெரிஞ்சு கட்டருமான கதையா 48 சீட்ல நின்னவங்க. நீங்க இந்த பார்வையில பார்க்கும்போது அவங்க எம்ஜிஆரை முன்னிறுத்தி பார்க்க கூடாது. என்னன்ட்டு, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக அரசியலுக்கு வரும்போது அவர் எப்படி வெற்றி வாய்ப்பு? எம்ஜிஆர் நடிகராக அரசியலுக்கு வந்தார் ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு வரலாறு தெரியலன்னு அர்த்தம். திமுகவில் இருந்து தான் வந்தாரு, 20 வருஷம் தனிநபரா போறாருல்ல. திமுக இருங்க, 20 வருஷம் 25 வருஷம் திமுக சர்வீஸ் பண்ணி 2 முறை எம்எல்ஏ ஆகி, புரியுதுங்களா, திருப்பி அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மத்திய சர்க்காருடைய பலம். அன்னைக்கு இருந்து எமர்ஜென்சி. எம்ஜிஆர் 72ல கட்சி ஆரம்பிக்கிறார், 76ல எமர்ஜென்சி. எம்ஜிஆர் ஏன் எமர்ஜென்சி எதிர்க்கல? யாருன்னா உதாரணம் எம்ஜிஆர் நடிகர் அந்த கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்கலையா, அந்த மாதிரி இவரும் பிடிப்பார் எந்த அறிவாளின்னு சொன்னோம்னா அந்த அறிவாளிட்ட திருப்பி கேளுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜனநாயக தலைவரும் எமர்ஜென்சி எதிர்த்தாங்களே, எம்ஜிஆர் ஏன் எதிர்க்கல? எதிர்த்து இருந்தா அவர் ஆட்சி பிடிச்சிருக்க முடியுமா? அது ஒரு வரலாற்று பிழை. புரியுதுங்களா? இப்போ மேம்போக்கா வரலாறை பார்த்துட்டு போறவங்களுக்கு அது ஹீரோவா தெரியும். வந்தார் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சாருன்னு.
ஆரம்பிச்சது 72ல், 76ல் எமர்ஜென்சி. சரி, அதிமுகன்னு ஆரம்பிச்ச கட்சி எங்க அகில இந்திய அஇஅதிமுகவை மாறிச்சு? அவர் மாநில கட்சி தானே ஆரம்பிச்சாரு. ஆமா, அது எப்படி அஇஅதிமுகவை எப்ப மாறிச்சு? ஏன் மாறிச்சு? பல வரலாறு கேள்விகள்லாம் உண்டு. அது இன்னும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க உங்க கொள்கை என்னன்னு கேட்டாங்க. என்னோட கொள்கை அண்ணாயி சொன்னார். அண்ணாயி சொன்னா என்னங்கன்னு கேட்டோம். சொல்றேன்னாரு. செத்து போய் 25 வருஷம் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அண்ணாயி சொன்னா என்னன்னு சொல்லலை. அன்னைக்கு இருந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும், எப்படி அன்னைக்கு இருந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சர்க்காரை மாத்திச்சே தவிர எம்ஜிஆர் தனிப்பட்ட எம்ஜிஆர்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து ஜெயிச்சுலாம். ஒரே சிம்பிளா சொல்றேன், அமோக வெற்றி பெற்ற எம்ஜிஆர் 77 தேர்தல்ல. சரி, ஏன் 76 மாத்து அவர் எமர்ஜென்சி பத்தி வாயை திறக்கல? இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், ஓடுதா இல்லையா? மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். மாநில பட்டியல் எப்போ டெல்லி பட்டியல் மாறிச்சு? எமர்ஜென்சி நெருக்கடியில் இருக்கிற பொழுது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கல்வி மத்திய அரசு பட்டியலுக்கு மாறுகிறது. 76க்கு பிறகு யார் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரா? எம்ஜிஆர் வரார். நீங்க மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய சர்க்காருக்கு மாத்த தப்புன்னு திரும்பி வாங்கியிருக்கணும்ல? வாங்கியிருக்கணும் இல்லைங்க. மத்திய பட்டியலுக்கு கல்வி மாநில பட்டியல் மாத்தினாங்களா? மாத்தல. அதற்கு பிறகு காங்கிரஸ் அங்கேயும் இங்க திமுகவும் ஆட்சியில் இல்லையா? அவசரப்படாதீங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க. அந்த கேள்விக்கான பதில் எனக்கு வேணும். நான் சொல்றேன் உங்களுக்கு, எல்லா வரலாற்று பிரிவு யார் யார் செஞ்சு எல்லாமே தெரியணும்ல. உங்களுக்கே தெரிஞ்சு நான் சொல்றேன். இலங்கை கச்சைத்தீவை திமுக தாரை வார்த்தது. இன்னி வரைக்கும் பாதி முட்டால் பேசிட்டு இருக்கான். இந்திரா காந்தி கொடுத்தது இந்திரா காந்தி அன்பளிப்பா இலங்கை கொடுத்தாங்க. அது வேறு வேறு அரசியல் காரணங்கள், வெளியுறவு கொள்கை, கலைஞரே கேட்காம கொடுத்தாங்க. திமுக எதிர்த்தது, ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு, தீர்மானம் நிறைவேற்றணும். சட்டமன்றத்தில் இது இந்திரா காந்தி எதிராக தீர்மானம் நிறைவேற்றுற போது இதே எம்ஜிஆருடைய 4 அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்றுக்கல, எதிர்க்கல. ஆலடியார்னா ஹெண்டே போன்றவங்களாம் எதிர்க்கல, வெளியே போயிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாரு, வரல. யார் வரல? கச்சத்தீவுக்காக எம்ஜிஆரும் வரல. சரி, ஏதோ நடந்துருச்சு. இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க, 76 ஆட்சி எங்களுக்கு போயிடுச்சு. எம்ஜிஆர் 77ல் வந்தார். அந்த கச்சத்தீவை மீட்டு இருக்கணும்ல. ஒன்று. சரி, கச்சத்தீவை இந்திரா காந்தி கொடுத்தாங்க, பழி எங்க மேல வந்தது. அடுத்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், மீட்டு இருக்கணும்ல, முடியல. அந்த கச்சத்தீவுக்கு அதிகாரப்பூர்வமான பட்டா எப்போ திரும்ப மாறுது? இவங்க மேல டெல்லியில் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. எப்போ மாறுச்சு தெரியுமா? அது எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தபோது தான் அதிகாரப்பூர்வமா அரசு ரெக்கார்டை மாத்துறாங்க. ராமநாதபுரம் மாவட்ட ஜில்லா கலெக்டர் தான் மாத்துறாரு. கச்சத்தீவு இந்த சர்வே நம்பர்ல இருந்து இலங்கைக்கு போயிடுச்சுன்ட்டு. கொடுத்தது இந்திரா காந்தி, பட்டா கொடுத்தது யாரு? எம்ஜிஆர். கெட்ட பேர் யாருக்கு? எங்க தலையில மணாலி போடுறது. யாரும் கேட்கல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஓடிட்டு, முல்லை பெரியார் விஷயம். தேனி மாவட்டம், தென் மாவட்டங்கள் வளம் செழிக்க முல்லை பெரியார் 142 அடியை தண்ணி தேக்கணும், தேக்க முடியல, 132 தான் தேங்குது. கேரளா ஒத்துக்கிற சுப்ரீம் கோர்ட் கேஸ் மாறி மாறி போட்டுனே இருக்கிறோம். எப்போ அது 132 அடியா குறைஞ்சது? யாருடைய ஆட்சியில குறைஞ்சது? எம்ஜிஆர் முதல் 76 கலைஞர் இருக்கிற வரைக்கும் முல்லை பெரியாறு 152 அடி தண்ணி தேக்கி வைக்கப்பட்டது. எவ்வளோ? 152 அடி. அந்த நைட்டு 2 மணிக்கு டேம் அந்த செம்பற்பக்கம் ஏரியை திறந்து விட்டாங்க. எல்லாம் தனியார் அமைப்புகள், தொண்டு அமைப்புகள், அரசாங்கங்கள், அந்த அரசாங்கத்தை எதிர்கட்சிகள் எல்லாமே கண்டனம் தெரிவித்தாங்க. ஒரு முதலமைச்சரை தூக்கத்து இது எழுப்பி ஒரு டேம் பண்ணிட்டீங்களே, தப்பு, இது நிர்வாக ஃபைலர். ஜெயலலிதாவை திட்டினாங்க, குறை நடிகர் விஜய் ஒரு வார்த்தை திறக்கல, வாயை திறக்கல. டேமில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாம் முழுகி போச்சு. செங்கல்பட்டு எல்லாம் முழுகி போச்சு. 3 நாள் அது ஒரு ஃபிலிமாவே படமாகவே ஆச்சு. பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரர்லேருந்து அன்றாடம் காட்சி வரைக்கும் ஒருவேளை சாப்பாடுக்கு ரோட்டில் தட்டோடு நின்னது. ஒரு பால் பாக்கெட் கிடைக்காதா, பிஸ்கெட் பாக்கெட் கிடைக்காதான்னு. அப்போ ஐயா எங்கே போயிருந்தார்? எங்கே போயிருந்தார் அவர்? உச்சகட்டங்க அது. ஒரு வீடியோ, ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்கிட்ட 15 பேங்க் கார்டு இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு பால் பாக்கெட் கிடைக்குமான்னு கேட்டார். அன்னைக்கு இருந்த நிலைமை. அன்னைக்கு இந்த நடிகர் எங்கே இருந்தார்? 2019 கொரோனா, 20 மாதம் தமிழ்நாட்டில் லாக்டவுன். தமிழ்நாட்டு மக்களால் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் செல்போன் எண்ணை அறிவித்து மருந்தும் அன்றாட அவசியமான பொருட்களை நாங்கள் சப்ளை பண்ணோம். அன்னைக்கு அந்த ஐயா எங்க இருந்தாரு? அன்னைக்குன்னா ஒரு தமிழ்நாட்டில் இல்லையா? இப்போ வெள்ளம் வந்தது 2021. இப்போ வந்த பிறகு இப்போ வெள்ளம். எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு அவருக்கு?
எத்தனை கல்யாண மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்து ஒரு சோறு போட்டாரு. சரி, இதெல்லாம் கேளுங்க சார். அதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்துட்டு அவர் வந்துட்டாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இது அவரை மட்டும் கேட்கல, அரசியல் பதவி ஆசை உள்ள எல்லா நடிகரையும் கேட்கிறேன். நான் உடனே விஜய் மட்டும் டார்கெட் நினைக்காதீங்க. பதவி ஆசை உள்ள, திடீர்னு அரசியலுக்கு வரணும், கட்சி ஆரம்பிக்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் கையாட்டுகிற எல்லா நடிகரையும் கேட்கிறேன். அப்ப எங்க போனீங்க? ஒரு பிஸ்கெட் பாக்கெட், ஒரு பால் பாக்கெட், 1 கிலோ அரிசி, ஒரு வேளை சோறுக்கு சார் உங்க வீட்டை விட்டு வெளியே வரல சார். உங்கள் பாதங்கள் மழை நீர்லயே படல. நீங்க தமிழ்நாடு விவசாயிகள் பத்தி பேசுவீங்களா? செத்து போனவங்க எத்தனை பேரு? பட்னியில பலியானவங்க எத்தனை பேரு? ஆக உங்க கொள்கையை சொல்லுங்க, நாங்க இது செய்ய போறோம்னு சொல்லுங்க, இது என்னுடைய பாலிசின்னு சொல்லுங்க. உங்களை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனால் எதிரணி மீது சேரை வாத்தி வீசுகிற பொழுது நிச்சயமாக அதை விட 2 மடங்கு அதிகமாக தான் உங்களுக்கு விமர்சனங்கள் பதிலாக கிடைக்கும். யாருன்னா கட்சி ஆரம்பிங்க, ஜனநாயக நாடு, மக்கள் ஏத்துக்கணும்ல. ஐயா சிவாஜி கணேசனை விட ஒரு டாப் நடிகர் இந்த உலகத்தில் யாரா இருக்கிறாப்பு இல்லையா? அவராலையும் சமாளிக்க முடியல. இந்திரா காந்தி ஆதரவு, காமராஜருடைய சப்போர்ட்டு, மிகப்பெரிய பலம், நடிப்பு, ரசிகர் பட்டாலும் ஐயா சிவாஜி கணேசன் ஆனாவுனா எம்ஜிஆர் ஆனாவும் அந்த எம்ஜிஆர் 80 நாடாளுமன்ற தேர்தல் மண்ண கவனம் தெரியுமா தெரியாதா? வாஷ் அவுட் எம்ஜிஆர் 80 நாடாளுமன்ற தேர்தல்ல, 86 உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல வாஷ் அவுட் எம்ஜிஆர். அவரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறார். அவர் சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சது அரசியல் சூழ்நிலை காரணங்கள். அரசியல் தட்பவெட்பானிங்க அப்படி இருந்தது, அவ்வளவுதான். இங்க எப்படி கிரிக்கெட் மேட்ச்ல 1 ரன்ல ஜெயிச்சாலும் வெற்றி தான், 250 ரன்ல ஜெயிச்சாலும் எங்கள் வெற்றி மேல அந்த வெற்றியை வச்சு பேசிட்டு இருக்காங்க. உள்ள போய் பாருங்க, ரொம்ப கேவலமா இருக்கும். ஆக எங்களை பொறுத்தவரையில் எங்கள் திராவிட நாட்டின் முதலமைச்சர் மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டு, சொல்லாததையும் செய்து கொண்டு, தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களையும் இன்று நடைமுறைப்படுத்தி மக்களை எப்படி பறவை தன் குஞ்சுகளை காக்குமோ அதுபோல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லா துறையிலும் வளர்ச்சி, எல்லா துறையும் முன்னிலையில் வந்திருக்கிறது. தொழில்துறையா இருந்தாலும், வர்த்தகத்துறையாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், சுகாதாரத்துறையாக இருந்தாலும், உயர்கல்வியாக இருந்தாலும், அல்லது உள்ளாட்சியாக இருந்தாலும், இன்னைக்கு எல்லா துறையும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு விளையாட்டுத்துறையில மாண்புமிகு துணை முதலமைச்சரான உதயநிதி பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூத்து குலுங்கி இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. விளையாட்டில் கவனம் செலுத்தினா நமக்கு எதிர்காலம் உண்டு என்ற சிந்தனை வந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 12 ஊராட்சிகள் இருக்குது. 12,000 ஊராட்சி இன்னைக்கு பிளே கிரவுண்ட் இருக்கு. அவங்க விளையாடுறதுக்கான திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 4 பக்கம் ஏதோ துறை நடந்துட்டு இருக்கு. 3.5 வருஷத்துல 3.5 வருஷத்துல இவ்வளவு சேஞ்ச். இந்த அரசு 5 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்து மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் வந்தால் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக, எல்லா துறையிலும் முன்னிலை மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து நிற்கும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மகிழ்ச்சி.